சனிக்கிழமை அன்று மாலை 6 மணி அளவில் 6:05க்கு பாரத பிரதமர் மற்றும் பைனான்ஸ் மினிஸ்டர் அவர் மற்றும் ஓஎஸ்டி இப்போது கேபினட் செக்ரட்டரியாக வரப்போகும் மதிப்புக்குரிய தமிழ்நாட்டில் பைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்த மிஸ்டர் சோமநாதன் அவர்கள் மற்றும் ஜேசி குழுவை சேர்ந்த, அதாவது 47 லட்சம் மத்திய அரசுடைய சேர்ந்த குழுவை தலைமை தாங்குகின்ற ஆல் இந்தியா ரயில்வே பொதுச் செயலாளர், அதே பொறுப்பில் இருக்கின்ற நானும் மற்றவர்களெல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அதில் பாரத பிரதமரிடம் பேசும்போது அவர் பேசும்போது அவர்கள் சொன்னார்கள், இது மாதிரி நாங்கள் மத்திய அரசு முடிவு செய்திருக்கின்றது, இந்த பென்ஷனை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றது என்பதை அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமில்லாமல் 4 கூட்டங்களில் என்ன முடிவு எடுத்திருக்கின்றதோ நீங்கள் பேசிய முடிவை அதை அமுல்படுத்த வேண்டிய முடிவினை எடுத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தால் ஒரு 12 மாதம், ஒரு ஜனவரியிலிருந்து டிசம்பர் மாதம் எந்த சம்பளம் அவர்கள் பேசிக் அடிப்படை சம்பளம் வாங்குகின்றார்களோ அந்த அடிப்படை சம்பளத்தில் கணக்கெடுத்து அதில் 50% பென்ஷனாகவும், அதே மாதிரி டிஏ என்ன இருக்கின்றதோ அதை டிஏ சேர்த்து கொடுக்கப்படும் என்று இப்போது உத்தரவு வந்திருக்கின்றது. நாங்கள் போட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது முதற்கட்டமாக அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலாளி அந்த சகோதரிய இறந்து விட்டால் அவருடைய மனைவிக்கு 60% பென்ஷன் கொடுக்கணும் வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வாங்கி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இப்போது 10 வருடம் ஆனால் பழைய பென்ஷன் ஸ்கீம்ல ப்ரோடாட்டான்னு சொல்லுவாங்க, 9,000 ரூபாய் பேசிக் பே பிளஸ் டிஏ தருகின்றார்கள். ஆனால் அதை முதல் 5,000 ரூபாய் தான் 5,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் கொடுக்க முடியும் என்று அந்த பல கூட்டத்தில் சொன்னதை நாங்கள் அதை நிராகரித்து குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு 10,000 ரூபாய் பிளஸ் டிஏ, அதாவது 50%, 15,000 ரூபாய் குறைந்தபட்சம். 10 வருஷம் சிலர் ரிட்டையர் ஆகும்போது இருக்கும், அவங்களுக்கு அந்த 25 இயர்ஸ் சர்வீஸ் இருக்காது, 25 வருஷம் சர்வீஸ் இருக்காது. ஆகையால் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். குறைந்தபட்சம் என்னுடைய கணக்குப்படி ஒவ்வொருவரும் 30,000 ரூபாய், குறையாமல் 30,000 ரூபாய் அவர்கள் ஒவ்வொரு ரயில்வே மத்திய அரசில் இருக்கின்ற எல்லா சகோதரிகள் வாங்குவார்கள் என்று அந்த கணக்கிட்டு இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஷன் வேற கேட்டோம். அந்த ஆப்ஷனை இப்போ அவர்கள் தருகின்றார்கள். அந்த ஆப்ஷன் என்னவென்றால், இப்போது ஒரு சகோதரியர் மத்திய அரசில் இருக்கிறவர்கள், எனக்கு இந்த ஸ்கீம் வேண்டாம், இந்த கேரண்டி பென்ஷன் வேண்டாம், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வேண்டாம் என்று சொன்னார்கள்னால் இப்போ இருக்கின்ற நிலைமையிலேயே 10 + 4 14 அதே தொடரலாம். அதுல அவங்க எந்த இதுலயாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு லாபம் கிடைத்தால் அவங்களுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும், இல்லைன்னா லாபம் கிடைக்காவிட்டால் குறைந்தால் அந்த பென்ஷன் குறைக்கப்படும் என்பதை மிக தெளிவாக மத்திய அரசு அதை சொன்னார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேசும்போது முக்கியமான சரத்து என்னவென்றால், இது மட்டும் இல்லாமல் இப்போது தென் மாநிலத்தில் மாற்று மொழி பேசுபவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ரயில்வேயில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்திருக்கின்றார்கள். அவங்க முதலில் ரயில்வே அமைச்சகம் சொன்னது, எங்களுடன் ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனோட பேசி சொன்னார்கள், அதனுடைய தலைவராக என்னிடமும் சொன்னார்கள், நான் முதலில் 3 வருடத்தில் அவர்கள் திரும்பி போவார்கள் என்று சொன்னார்கள், 5 வருடம் என்று சொன்னார்கள், 10 வருடம் என்று சொன்னார்கள். ஆனால் 15 வருடம் ஆகியும் இன்னும் அவர்கள் செல்லவில்லை. இதை பாரத பிரதமருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம். அவர்களை அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த ரயில்வேயில் அனுப்ப வேண்டும். ஏற்கனவே ரயில்வே போர்டு எங்களுக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றது. எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் அந்தந்த ரயில்வேக்கு செல்ல வேண்டும் என்பதை கணக்கிலிட்டு ஆர்ஆர்பிக்கு, அதாவது ரயில்வே சர்வீஸ் ஆர்ஆர்பி என்ற ரயில்வே சர்வீஸ் கமிஷன் போடும்போது அந்த எவ்வளவு பேர் 10,000 இருந்தால் 5,000 பேர் தான் அவங்களையும் சேர்த்து வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லினார்கள். அதை செய்யும் போது ரயில்வே போர்டுக்கு செல்லும் போது அது 50% குறைத்து விடுகிறார்கள் என்பதை பாரத பிரதமருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம். அதை குறைத்து விடுவதால் யாரும் திரும்பி அந்த மாநிலத்துக்கு செல்லவில்லை. ஆகையால் எல்லாரையும் அங்கு அனுப்ப வேண்டும். இந்த ஃபேமிலியை பிரித்து இருப்பது சரியாக இல்லை என்பதை பாரத பிரதமருடைய கவனத்தில் சொன்னபோது அவர் மிக உன்னிப்பாக அதை பார்த்து, இப்போது இருக்கின்ற ஓஎஸ்டி மற்றும் கேபினட் செக்ரட்டரியா 1ஆம் தேதியில் பதவி இருக்கின்ற மதிப்புக்குரிய சோமநாதன் அவர்களும் அதை பார்த்து கவனிங்கள் என்று சொன்னார்கள். நான் இன்னொரு கோரிக்கையை ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் தலைவர் என்ற அடிப்படையில் வைத்திருக்கின்றேன். இதை விட அந்தந்த ரயில்வேயில் பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல அதுக்கப்புறமும் இருந்தது, தொடர்ந்து இருந்தது, இப்போது மாற்றப்பட்டிருக்கின்றது. அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன். அதாவது ரயில்வே சர்வீஸ் கமிஷன் என்று இருக்கின்றது. அந்த ரயில்வே சர்வீஸ் கமிஷன் இருக்கின்ற போது அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்தந்த மொழியை பேசுறவர்களை வேலைக்கு எடுத்தார்கள். இப்போது அதை சில சமயத்தில் பல ரயில்வே எடுத்துக்கொண்டால்
அதனால் மிக பாதிப்பு இருக்கின்ற மக்களுக்கும், அதாவது பேசஞ்சருக்கும் அந்த ரயில்வேல இருக்கின்ற அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை அவர்கள் சொல்லும்போது அவர் உன்னிப்பாக அதை கேட்டு அதை பற்றியும் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கவனியுங்கள் என்று மதிப்புக்குரிய கேபினெட் செக்ரட்டரி வரப்போகிற சோமநாதன் அவர் ஓஎஸ்டி அவர்களிடம் மிக கவனம் அதை பார்த்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையை எப்படி கேரண்டி பென்ஷன் ஸ்கீம் வேண்டும், ஓபிஎஸ் வேண்டும் என்று கேட்டோமோ அதே போல இந்த பிரச்சனையை நாங்கள் ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் எடுத்திருக்கின்றது. நிச்சயமாக இதையும் பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் என்பதை உங்கள் மூலமாக இங்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கும் மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் அது உங்கள் மூலமாக அவர்கள் சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இந்த 10% எப்படியாவது எப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல எப்படி இதை எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு 50% பென்ஷன் கிடைக்கிறதோ அதே நிலைமையை நிச்சயமாக ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனும் சதர்ன் ரயில்வே மசூரனும் அதை சார்ந்த மற்ற அஃபிலியேட் யூனியன்களும் செய்யக்கூடிய நிலைமை ஏற்பில் செய்வோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்களுக்கும் நான் சொல்லிக்கொண்டு அமைகின்றேன். முதலமைச்சருடைய கவனத்திற்கும் நான் எடுத்து சென்றிருக்கிறேன். நேற்றைய தினம் அவருக்கும் தெரியும், நல்லா தெரியும். அவருடைய கவனத்தில் அவர் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கின்றது. காரணம், அவரிடம் பேசும்போது அவர் ஒரு நம்பிக்கையோடு அவர் இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் பொருளாதாரம் நிறைய பாதிப்பு இருக்கின்றது. இருந்தாலும் அதையும் மீறி நிச்சயமாக அரசு ஊழியர்களுக்கு வேண்டிய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கு அதை எல்லா சாதனைகளுக்கும் நிச்சயமாக இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கை அவர் நேற்று பேசும்போது எனக்கு நல்லா தெளிவாக தெரிந்தது என்பதையும் உங்கள் கவனத்திற்கு நான் எடுத்து வருகிறேன். நன்றி, வணக்கம்.